സാമ്പാറാക്കും എല്ലാവർക്കും പിടിക്കുന്നത്. അതിന് വേണ്ടിയിട്ട് ഞാൻ ഒരു 1/4 കിലോ വെങ്കായത്തെ നന്നാ തോലെല്ലാം ഒരിച്ച് കളഞ്ഞ് വൃത്തിയാക്കി വെച്ചിരിക്കുക. കൂടെ ഒരു തക്കാളി, 2 പച്ചമുളകായി, கருவேப்பிலை, கொத்தமல்லி என்ன உங்களுக்கு தெரியுமே, அது ரொம்ப நல்லது தானே. அப்புறம் அது வறுக்கிறதுக்கு சாம்பாருக்கு வறுத்தரைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மசாலா கூட்டுது. அதுக்கு என்னென்ன கேட்டால் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுமே, ஜாஸ்தி வெந்தயம் போடண்டா. இல்லை வேணும் வெந்தயம் வந்து ரொம்ப நல்லதாக உடம்புக்கு வச்சு. கடலைப்பருப்பு அதுபோல் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் போட்டுக்கலாம். மல்லி ஒரு 4 ஸ்பூன் மல்லி போட்டுங்கோ. 4 ஸ்பூன் மல்லி போட்டுட்டு மிளகாய் அதே போல் ஒரு 8 மிளகாய். இங்கே மிளகாய்க்கு கொஞ்சம் காரம் கம்மியாகும், அதனால ஒரு 7-8 மிளகாய் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுமே, இல்லாட்டா எல்லாம் கரிஞ்சு போயிடும். மெயினாக எப்போவுமே இந்த வரவுகளுக்கெல்லாம் வந்து சிம்மில் வச்சுக்கிறது தான் நல்லது. நல்லா வறுக்கறது ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட சேர்த்து வறுக்கிறது. நல்லா அது வறுத்த இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு துருவி வச்ச தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கு. നമുക്ക് 4 സ്പൂൺ, ജാസ്തി വേണ്ട, കൊഴുകൊഴുങ്ങി അതും സാമ്പാർ ഒരുപാട് കൊടുത്താലും നന്നായിരിക്കാത്. അങ്ങനെ 4 സ്പൂൺ തേങ്ങയും പോട്ട് നന്നാ ഒന്ന് ചൂടാക്കി എടുത്താൽ പോരും. പിന്നെ ചൂടാക്കിന ഗുണം വേറെ ഒന്നുമല്ല, പച്ചത്തേങ്കായ കെട്ടുപോകാതെ രാത്രിക്കും വെച്ചിக்கலாம். നമ്മൾ എത്ര എന്തായാലും സാമ്പാറെല്ലാം വെക്കത്തെ കൊഞ്ചം നിറയത്താനാകും. എത്ര தான் വെച്ചാലും கொஞ்சம் மிஞ்சி போகாய்க்கு இருக்காது. அதனால அந்த சாம்பார் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம்னா ராத்திரி டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இதாக்கு சாம்பாருக்கு வரவல். இப்படி தான் சாம்பாருக்கு என்னெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் மல்லி. எல்லாமே டீஸ்பூன் ஆக்குமே. 4 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் மிளகா வத்தல், பெருங்காயம் வேணால் போட்டுக்கலாம். கட்டை பெருங்காயம் இருந்தால் அதை போட்டுக்கலாம், நல்லா மணக்கும். இல்லாத பட்சம் பொடி லாஸ்ட்டு போட்டால் போரும். பொடின்னா லாஸ்ட்டு போட்டுக்கலாமா, நிர்பந்தம் இல்லை, வேணும்னா பார்த்து செய்தால் போரும். ஏன்னா வெங்காயமாக்கு சின்ன உள்ளியாக இருந்தனால அதுக்கே நல்ல மனம் உண்டு. இதை அந்த ஒரு 2 ஸ்பூன் வெளிச்செண்ணெயை விட்டுட்டு, எங்கள் பாலக்காட்டுக்கு ஜாஸ்தி வெளிச்செண்ணெய் தான் பிடிக்கும். கேரளாவில் முழுவன் அது தேங்காய். കേരളം சொல்கிறதே കേരം തിങ്ങിற നാട് തന്നെ. കേരവൃക്ഷങ്ങളാൽ സമൃദ്ധമായ നാടാക്കും കേരള നാട്. அதனால அங்கே வந்து நிறைய வெளிச்செண்ணெய் தேங்காய் சமൃദ്ധமாக கிடைக்குமே. அதனால நம்ம ஜாஸ்தி அங்கே தேங்காய் எண்ணெய் தான் சமையலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து சிலவாளுக்கு பற்றாது, தலைச்சிட்டும். அதனால் நீங்கள் அதை அனுசரித்து உங்கள் வேணும்னா சௌகரியத்துக்கு ஆயில் வேணால் ஆயிலில் மாற்றிங்கோ. ஆனால் இதில் தேங்காய் எண்ணெயில் சமைச்சா வெளிச்செண்ணெயில் சமைச்சா அந்த ஒரு வித்தியாசம் தான். அதோட டேஸ்ட்டும் வேறு. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ ஒரிச்சு நேராக்கி வச்சுருக்கீங்க. அதை இப்படி நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்கோ அடுப்பில் வச்சுட்டு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வறுத்த ஓகேலா. 2 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளியோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு ஜாஸ்தி கூட்டும். அதனால தக்காளி சொல்கிறேன். அதை பார்த்தா ஒரே ஒரு தக்காளி தான், அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒன்று கூட நல்லா வதங்கிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் இப்படி வந்துட்டு பார்த்து வதங்கிதான் இப்படி வதக்கி வச்ச மனமே ஒன்று வர பிடிக்கிற வாழ்க்கை சரி. வெங்காயம் பிடிக்கிற வாழ்க்கை ஓகே, நல்ல மனமாக இருக்குது. வெங்காய சாம்பார் பிடிக்காதோ ஆயில் மில்க் மேக்ஸிமம் ஆயில் மில்க்க மாட்டா. பழைய காலத்து ஆட்கள் நம்ம ஆட்கள் சாப்பிட மாட்டா.
இந்த கொத்தமல்லியோட தண்டையெல்லாம் நான் இப்படி இதாக உரிச்சு வச்சுருப்பேன், அதையும் கூட போட்டுக்கலாம். பச்சை கடிக்கவும் செய்யாது. இலையை ஜாஸ்தி சாம்பார் அரைச்சத்தை போட்டால் நல்லா இருக்கும். போட்டுக்கலாம். அப்போ இந்த ஒரு சின்ன ചെറുനാരങ്ങ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். வெள்ளத்தில் ஊற வச்சுருக்கேன். சுடுவெள்ளத்தில் போட்டால் வேகம் ஊறும். ஊற வச்சுருக்கேன். அந்த புளி வெள்ளத்தை நல்லா கரைச்சி விடுறது. நல்லா கரைச்சி 2 டவரா விட்டுங்கோ. தாராளமாக கொஞ்சம் வெள்ளமாக கரைச்சி விட்டா இதில் ஒன்று துவைச்சி வேகவும் செய்யும். இல்லை 2 டவரா வெள்ளம் தாராளமாக விடுங்க. 2 டவரா வெள்ளம் விட்டோம்னா அப்படி வெள்ளமாக கொஞ்சம் விட்டோம்னா அது பாட்டில் கரைச்சி வேகும். அப்போது 2 ஸ்பூன் உப்பு கூடத்துலேயே 2 ஸ்பூன் உப்பு தான் தகுந்து 2 ஸ்பூன் டீஸ்பூன் போருமே 2 ஸ்பூன் அரைச்சும் போட்டுக்கோ. அதுபோல் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் எப்பொழுதுமே வெல்லம் போட்டால் ஜாஸ்தி நல்லா இருக்கும். பிடிக்கிறவா போட்டுங்கோ, பிடிக்காதவா போடுங்க. எங்களுக்கு சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் பிரதானமாகும். அதனால் நிறச்சி 1 ஸ்பூன் வெல்லவும் போட்டுக்கோ. மஞ்சப்பொடி இப்போவே போட்டு விடலாம். மஞ்சப்பொடியும் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி தாராளமாக போடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுனால அதுக்கு ஜாஸ்தி வேகணும்னு இல்லை. புளி மாத்திரம் நல்லா തിളച്ച് வந்தால் போരും. നന്ന കളറുള്ള തിളയ്ക്കാനായിട്ട് പച്ചപ്പൊടി വാസം വരും. എന്നിട്ട് അതിൻ്റെ ഞാൻ എന്താ നന്നാ ഒരു പൊടി പരിപ്പ് വേഗ വെച്ചിരിക്കുക. അത് നന്ന കുക്കറിലിട്ട് വെച്ച് വേവിച്ച് വെച്ചിരിക്കുക. അതേ വിട്ടുള്ള പരിപ്പും വെള്ളവും ഒന്ന് കരച്ച് പരിപ്പ് വിട്ടാച്ചി. പരിപ്പ് വിട്ടിട്ട് എന്താ വറുത്ത് വെച്ചിരുന്നോമേ അതേ അരച്ച് വെച്ചിരിക്കുക. எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கு. இப்படி அரைச்சிக்கோ. அரைச்சி வச்சுட்டு விட்டு வருது. எப்பவும் டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சாம்பாரோட அரைவாக்கு முக்கியம். அது மிளகாயொന്നും கரிய பங்குது. கரிஞ்சால் கலர் போயிடும். இங்கே இந்த பாலக்காட்டுக்கார் மேக்ஸிமம் யாருமே அதிகம் சாம்பார் பொடி வந்து நம்ம பொடிச்சு போட மாட்டோம். அரைச்சி தான் வச்சுருப்போம். அப்பப்போ வாண்டதை அரைச்சி அப்பப்போ அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி வைக்கிற சாம்பார் தான் ஜாஸ்தி. மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு சாம்பார் பொடி இருந்தால் இந்த மாதிரி அரைச்சிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம். அப்போ ஒரு மனம் கூட கொஞ்சம் கூட கிடைக்கும். അതൊന്നും ഇളക്കരുത്. ഇതൊന്ന് വെട്ടി തിളക്കട്ടെ. ഇപ്പി നല്ല കളറുള്ള എൻ്റെ പരിപ്പും ഇതും എല്ലാം വെട്ടി തിളച്ച് ഇത് അരച്ചതോടൊരു വാസം വരിക്കും. അതെല്ലാം മാത്രം ഒന്ന് തിളക്കെ സാമ്പാർ കേട് വരാതെ. ഇത് തിളയ്ക്കുന്ന നേരത്തിൽ തിളച്ചിട്ട് அந்த நேரத்தில் ഞാൻ നൽകിയത് அந்த பக்கமாக ஒரு சின்ன சீரட்டி விட்டு கொஞ்சம் 2 ഒരു നിറച്ചൊരു സ്പൂൺ വെളിച്ചെണ്ണ. ജാസ്തി വേണമെന്നില്ല. அது வெளிச்செண்ணெயில் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு. ചെതാങ്കെല്ലാം போடுறா, ചെതാങ്കെല്ലാം போடுறதில்லை. ഞങ്ങൾ போடுவோம். எனக்கு அம்மை அப்பயாக்கும் கொடுத்துருந்தா. 2 வெந்தயம் ஜாஸ்தி வேணுமில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம்.
மிளகாத்தூள் 4 மிளகாத்தூள் கிள்ளினது, 2 மிளகாத்தூள் கொஞ்சம் வேணால் பெருங்காயம் போட்டுங்கோ. இதே போட்டாலும் போதும், നിർബന്ധം ഇല്ലേ, പെരുങ്കായം നിർബന്ധമില്ല. പിന്നെ വെങ്കായമേ നല്ല മണം വയ്ക്കും. പോരാത്ത നമ്മൾ കറിവേപ്പില കൊത്തമല്ലി എല്ലാം ചേർക്കണം. നല്ല വാസം തൂക്കിതാൻ എടുക്കും, മണം നല്ല മണം വയ്ക്കും. കടുക് നന്നാ പൊട്ടിക്കട്ടെ. വടിക്കലെയാണ് அந்த ടേസ്റ്റ് ഇത്ര എല്ലാം നമ്മൾ ചെയ്ത ടേസ്റ്റ് ഉള്ള പോയില്ല. നല്ല കടുക് കൂടി നന്നാ വടിക്കട്ടെ. അതിൻ്റെ അകത്ത് കൊത്തി വന്നു അതൊക്കെ ഒരു രുചിയൊന്ന് വേറെ തന്നെയുണ്ട്. റഷ്യ ലാസ്റ്റ് എല്ലാத்துக்கும் രാജ ഇരിക്കാൻ കൊത്തമല്ലി അത് എത്ര പോടെ ഒരു ടേസ്റ്റ് വേറെ. അതേ ഇതുപോലെ പൊടിയ അരിഞ്ഞ് വെച്ചിട്ട് അതേം പോടുമ്പോൾ അതും ലാസ്റ്റ് പോട്ടാൽ അതോടെ സാമ്പാർ റെഡി. വെങ്കായ സാമ്പാർ, വെങ്കായ സാമ്പാർ വേഗാത ചോറ്, ഇതിലൊരു പാട്ടേ ഉണ്ട്. അതൊരു ടേസ്റ്റ് വേറെ തന്നെ സാമ്പാറോട് വിട്ടുവിട്ടും മണക്കും. சாப்பிடுங்கோ, எல்லாரும் வாங்கோ சாப்பிடுங்கோ.